ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவனால் கொடுக்க முடியாத ஒரு காரியம் சாதாரணமானவங்க. நான் அதிகமாக தாவீதை பற்றி சொல்கிறேன். ஏன்னா சாதாரணமானவன், அப்பாவுடைய ஆடு மாடு மேய்க்கிறவன். அவனால் யோசிச்சு கூட பார்க்க முடியாது. ஆனால் அவன் கர்த்தருக்குள் நாளுக்கு நாள் பலப்பட்டுக்கிட்டே வந்தான். ஹல்லேலூயா. தேவனை துதிப்பதும், தேவனை ஆராதிப்பதும், தேவனை உயர்த்துவதும், வசனத்தை தியானிப்பதும் இதுதான் அவனுடைய பகுதியாக இருந்துச்சு. ஒரு ஆடு மேய்க்கிறவனை கொண்டு வந்து அரசனா வைக்கணும்னா எவ்வளவு பெரிய கிருபை, எவ்வளவு பெரிய வல்லமை, எவ்வளவு பெரிய மகிமையான காரியம். ஹல்லேலூயா. நீங்க யாருங்கிறது முக்கியம் இல்லை, நீங்கள் ஆவியில பலப்படுங்கள். அவருடைய கிருபை. தாவீது பார்த்தீங்கன்னா ஆவிக்குரியதையும் பேசுவார், கிருபையும் பற்றி பேசுவார். இல்லை, அதிகமாக கிருபையை பற்றி பேசியிருப்பார், அதிகமாக அவருடைய பலனை பற்றி பேசியிருப்பார், சத்தியத்தை பற்றி அதிகமாக பேசியிருப்பார், அவரை பின்பற்றி போகிறத குறித்து அதிகமாக பேசியிருக்கிறார், நம்பிக்கையே பேசியிருப்பார். நீங்கள் நிறைய பாசிட்டிவ் திங்ஸ் தான் பேசியிருப்பார். யாரு? தாவீது நிறைய பாசிட்டிவ் தான் பேசியிருப்பார். நெகட்டிவே ரொம்ப சொற்பமாக தான் இருக்கும். அதான் அந்த நெகட்டிவ் எப்படின்னா, முடியாதுன்னு சொல்லியிருக்க மாட்டார். உங்களால் முடியாத ஆண்டவர் ஒரு வார்த்தை இருக்காது. நான் இப்படி இருக்கேன், நான் பலவீனமாக இருக்கேன், நான் சோர்ந்து போயிருக்கிறேன், நான் கலங்கி போயிருக்கிறேன், நீங்கள் செஞ்சு கொடுங்க, அப்படிதான் வந்திருக்குமா ஒழிய உங்களால் முடியாது, நான் உங்களை நம்பினேன், என்னை கவுத்துட்டீங்க, என்னை ஏமாத்திட்டீங்கன்ற மாதிரி எதுவுமே இருக்கவே இருக்காது. எனக்கு அன்பானவர்களே, ஒரு சாதாரண ஒரு மனிதனை தேவனால் அதிகாரமுள்ள மனிதனாய் மாற்ற முடியும் என்று சொன்னால் உங்களையும் மாற்றுவது மிக நிச்சயமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தது செல்வாக்கு, பணம். பணம் அவர் கொடுப்பார். பணம் அவருக்கு ஒரு விஷயமே கிடையாது. எப்போ வேணாலும் உங்க சூழ்நிலைக்கு நிச்சயம் கொடுப்பார். தேவைகளை அறிந்து கொடுப்பார். சில நேரம் அமைதியா இருப்பார். தேவனுடைய ஜீவனை நம்புகிற வாழ்க்கையிலும் குறைவு இருக்கத்தான் செய்தது, வறுமை இருக்கத்தான் செய்தது. ஆனால் அந்த வறுமை குறைவுகளை விசுவாசத்தினாலே, தேவனுடைய ஜீவன் பேர் வைத்திருக்கிற நம்பிக்கையினாலே ஜெயிக்கலாம். ஹல்லேலூயா. அவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் ப்ரொவைட் பண்ணுவார். ஏற்ற காலத்தில் உங்களுக்கு பணத்தை கொடுப்பார். அவர் கொடுத்துட்டாருன்னு வச்சு, பணத்தை உங்களுக்கு தம்பி கொடுத்துட்டாருன்னா திரும்ப அவர் வாங்க மாட்டார். உங்கள் தலைமுறை தலைமுறை தலைமுறையாய் உங்களை ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கொடுத்து அவர் நிரப்பி விடுவார். திரும்பல வாங்க மாட்டார். ஆனால் கடந்து போகிற பாதைகளில் நீங்கள் அவர் கொடுக்குற பணத்துக்கு நீங்கள் எப்படி இருக்கணும்னா உண்மையாக இருக்கணும். அவர் கொடுக்குற பணத்தை அனாவசியமான காரியங்களுக்கு நீங்கள் செலவு பண்ணிடக்கூடாது. தவறான காரியத்துக்கு நீங்கள் செலவு பண்ணக்கூடாது. தேவன் உங்களுக்கு கொடுக்குற ஆசீர்வாதத்தை தவறாக நீங்கள் செலவு பண்ணக்கூடாது. கர்த்தருக்கு நீங்கள் செலவு பண்ணிங்கன்னா கர்த்தர் நிச்சயம் உங்களை நம்பி பணத்தை கொடுப்பார். அந்த பணத்தை நீங்கள், நான் சொல்கிறேன் கேளுங்களேன், அதிகப்படியாய் ஊழியங்களுக்கும் ஏழைகளுக்கும் நம்ம கொடுக்க பழகிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக சொல்கிறேன், நீங்கள் எவ்வளவு சம்பள குறைவாக இருந்தாலும் சரி, நிச்சயம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஃபினான்ஷியலாக நீங்கள் குறைவாக இருக்க மாட்டீங்க. நம்ம நினைப்போம், எனக்கு 7,000 ரூபாய் தான் சம்பளம் இருக்குது, 7,000 ரூபாய் நம்ம அப்படியே அதில் போய் தசம்பாக கொடுக்க முடியுமா அப்படின்னு நினைப்போம். 7,000 ரூபாயில் நீ உண்மையாயிரும் தசம்பாகத்தில், கர்த்தர் வெகு சீக்கிரத்தில் உடனடி யாருக்கு தெரியும், அன்னைக்கே உனக்கு அதிகப்படியான சம்பளத்தை போட தேவன் வல்லவராக இருக்கிறார். நான் நிறைய சாட்சி கேள்விப்பட்டிருக்கேன். புத்தியீனமாக பணத்தை செலவு பண்ணி கடன்காரன் ஆனவங்க இருப்பாங்களே வழிய தேவன் யாரையும் கடன்காரனா மாற்ற மாட்டாரு. நம்முடைய அவசரத்தினால நாம் கடன் வாங்கலாம் ஒழிய தேவன் அவசரப்பட்டு கடன் வாங்க சொல்லுகிறவர் அல்ல. நானே அதான் சொல்வேன். அது நீங்களானாலும் சரி, நானாலும் சரி, அதுதான் உண்மை. நாம நம்முடைய அவசரத்துக்கு தான், நம்முடைய விருப்பங்களுக்கு தான் கடனை வாங்குவோம் ஒழிய தேவன் கடன் வாங்கி இதை செய்தான்னு சொல்றதே இல்லை. அது உங்களுக்கு ஒரு நீதி தான், எனக்கு ஒரு நீதி தான். நான் கடன் வாங்கினால் அதுதான், நீங்க வாங்கினால் அதுதான். அதனால தேவனுடைய பிள்ளைகளே, எல்லாவற்றையும் கடன்கள்னாலே முடிக்கணும்னு நினைக்காதீங்க. தேவனுடைய கிருபைனால நீங்கள் செய்ய முற்படுங்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற ஃபினான்ஷியல் இருக்கிற குறைவுகளை தேவன் நீக்க வல்லவராக இருக்கிறார். தேவன் எல்லாவற்றிற்கும் ஒவ்வொரு காலத்தை வைத்திருப்பார். உங்கள் காலத்தில்
உங்களுக்கு உங்களுடைய தரித்திரங்கள் எல்லாம் கர்த்தர் மாற்றுவார். உங்கள் வாழ்க்கையில் குறைவுகளாக கர்த்தர் நீக்குவார். உங்கள் வாழ்க்கையை நிச்சயம் ஆசீர்வதிப்பார்.